Hi friends, welcome to Nandini Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃபரண்டான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம். தவா சிக்கன் தான் எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இத நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்து நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கனா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படினு கொடுத்துருங்க. இப்போ நம்ம தவா சிக்கன் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் நம்ம மல்லித்தூள் தான் சேர்க்கணும். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு இதில் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் வந்து சேர்த்துருங்க. இப்போ அடுத்து இதில் 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம். இதெல்லாம் நம்ம இந்த மசாலாலாம் சேர்த்து நம்ம ஊற வைக்க போகிறோம். அடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு சிக்கனுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் ஒரு அரை லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது அந்த சிக்கன் வந்து நல்லா கலராக வர்றதுக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து காரம் கொடுக்காது, கலர் மட்டும்தான். இதை நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா ஊற வச்சுருங்க. இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தவா எடுத்துக்கலாம். அதில் அளவாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நிறைய எண்ணெய் சேர்க்காதீங்க, இது டீப் ஃப்ரை வந்து கிடையாது. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிய ஆரம்பித்ததும் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை வந்து ஒவ்வொன்றா எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து மசாலாலாம் நல்லா வந்து அதில் ஊறி இருக்குது. இப்போ அதை நம்ம வந்து இந்த தவாவில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். டீப் ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம சிக்கனை அந்த எண்ணெயிலே வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. அப்படி செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து 2 பக்கமும் வந்து சிக்கன் வந்து நல்லா வேகணும். இப்போ ஒரு மூடி போட்டு அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வேக வச்சிடலாம். அப்பப்போ எடுத்து வந்து கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்துட்டு ஒரு சைட் ஃபுல்லாக ஓரளவுக்கு வந்து வெந்திருக்கும். அதை நம்ம இன்னொரு சைட் வந்து திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அந்த எண்ணெயிலே வந்து சிக்கன் நல்லா வெந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வரும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை வேக வைக்கலாம். இப்போ நம்ம திரும்ப எடுத்து லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு பாருங்கள், சிக்கன் வந்து நல்லாவே வந்து வெந்து அது மேலே வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வந்தால் தான் சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அது மேலே ஃபுல்லாக வந்து அழகாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்த்து செய்யும்போது சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போது அதையும் நல்லா வந்து சிக்கனோட கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான தவா சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை வந்து தூவி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு 10 மினிட்ஸில் வந்து நம்ம ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம எப்பவும் சேர்க்கிற மசாலா தான், அதில் கொஞ்சம் மட்டும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம் அப்படின்னாலே நமக்கு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு வந்து தவா சிக்கன் வந்து கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.